ஸோ உங்களோட படத்துல வந்து யோகி பாபு சைட்ல ஒரு சின்ன பிரச்சனையை ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இப்ப அவரோட படம் ஒரு ரிலீஸ் அப்போ வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருக்காரு. நான் 2 நாள் நடிச்சதுக்குலாம் 1 நாள் நடிச்சதுக்குலாம் வந்து நான் ப்ரொமோஷன் வந்து தர முடியாது. எனக்கு நிறைய இடத்துல பெண்டிங்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் சைட்ல நான் என்னாலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிடுறேன். அவரு பேசுறாரு. பட் நீங்களும் ஒரு சில கேள்விலாம் கேட்கலாம். மீடியா உங்ககிட்டயும் சொல்றேன். நீங்க எந்த படம் நீங்க கேட்கலாமே. அவர் சொல்றாருல, அங்கேருந்து யாராவது ஒருத்தர் போல்டா நீங்க என்னென்ன படம்னு சொல்லுங்க லிஸ்ட்டும் கேட்டா அவர் சொல்ல போறாரு. அதுல ஏன் படமும் கொஞ்சம் கேளுங்க, இந்த மாதிரி பெண்டிங் தரமான்னு கேட்ட சொல்லுவார். நாங்கெல்லாம் வந்து 8 மாசம் முன்னாடி பணம் கொடுத்தோம், அதுக்கு பதில் இன்னும் எதுவும் வரல. பட் அவர் பேசுறது என்ன, எங்களை பொறுத்தவரைக்கும் வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு நடிகர் பணம் வாங்கிட்டாருன்னா அது கரெக்டா முடிச்சு கொடுக்கணும். ரஜினி சார்லாம் பாருங்க, நீங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாரா இருக்கிறது காரணம் அதுதான். சொல்ற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க, அதை கேட்டாதான் இங்க எதிரி ஆயிரும். அதான் உண்மை. அந்த மாதிரிலாம் இருக்காங்க பிரதர். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தயாரிப்பாளர் அடுத்த படம் திருப்பி அவரை வச்சே போகணும்னு ஆசை வரும். இப்ப பாருங்க, எனக்கு யோகி பாபு வச்சு படம் பண்ணணும்னு ஆசையே வராது. நான் சொல்லிட்டோமா, இன்னைக்கு பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதுல சொல்லட்டுமா, எனக்கு எவ்வளவு பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? பண்ண டார்ச்சர் அந்த மாதிரி சொன்னா எனக்கு அடுத்த கிரியேட்டிவ் யாரா பார்க்கலாமா, அடுத்த காமெடியன்ஸ் யாரா பார்க்கலாம் தான் என்னோட மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். என் பாலசரவன் நல்லா பண்றாப்புல, நிறைய பேர் எக்ஸ்ட்ராஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு ஒருவேளை அந்த படம் கரெக்டா இருந்துதான் சொன்னேன், அடுத்த படம் யோகி பாபு போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எங்க ஆசை வரும்? என்னோட டீம்ல நிறைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி இன்னும் அடி கூட இல்லை. படம் கேட்டால் அவரும் பழமையா தான் இருக்காரு பிரஸ் மீட். அவன் இஷ்டம் படுத்தார். எனக்கு அதான் இப்ப சொன்னாரு, என் படத்துக்கு 8 மாசம் வரைக்கும் வரல படம். இது கேளுங்க பாக்கலாம். உங்களுக்கு நீங்களாம் வந்து மீடியா இருக்கீங்க, நீங்களாம் ஒரு வார்த்தை அவர் சொல்ல மட்டும் நீங்க கேட்கணும். உங்களால வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்க லிஸ்ட் இருக்கா என்ன? கொடுங்க, கண்டிப்பா கொடுங்க. லோக்கல் சாருக்கு படம் எப்படி சார் நீங்க பிப்ரவரி மாசமே வாங்கிட்டு செப்டம்பர்ல மேலதான் வந்தீங்களாமே சார் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து 2 பேருமே லேடிஸ், என்னோட ஒய்ஃபும் என்னோட அக்காவும். ஈஸியாக ஏமாத்திட்டாரு. பட் இப்போ என்ன ஏமாற்ற முடியாது. இப்போ நான் வந்து இப்போ லேடிஸ் வந்து அக்கா அக்கான்னு பேசி மேடம் மேடம் பேசி எங்கள் ஃபேமிலியில் வந்து அவர் நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கி 8 மாதம் விற்றுட்டார். எங்கள் வீட்டில் பாட்டு இருங்கப்பா வெயிட் பண்ண அவர் அவர் சொல்கிறாருன்னு சொல்ல. ஆனால் என் படம் இப்போ ஜெயிலருக்கும் டப்பிங், என் படம் ஓடிட்டு இருக்கு, ஜெயிலருக்கு ஓடுறாரு, இதை விட்டுட்டு ஓடுறாரு. ரஜினி சார் படம், நானும் ரஜினி சார் வச்சு படம் எடுத்தேன்னா கண்டிப்பா எனக்காக வருவான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அவரை வச்சு படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த கிரியேட்டிவ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பத்தி பேசவும் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால நீங்க கேட்டதான் சொன்னேன். ஏன்னா வந்து அவர் அவ்வளவு தூரம் பேசினா பார்த்தேன், அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்ல பார்த்தேன். என்ன பெண்டிங் இருக்குன்னு சொன்னாரு. சந்தோஷம், பெண்டிங் உள்ள எடுத்து வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு பண்ணுங்க. வாங்கிட்டு பண்ணாத படங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்தா சந்தோஷம்ன்றது எல்லாம் வல்ல முருகனோட தயவு சொல்றேன். பேசல, எமோஷன் ஆகல, அப்படியே ஃப்ரீயா விட்டுருவோம். பேசணும் பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளவுதான். நான் எதுவும் பேசலைங்க. ஜோரா கைத்தட்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைத்தட்டும் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு பக்கம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா வந்து சந்தானம் படமும் சூரி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க சொன்னீங்க நிறைய காமெடியன்ஸ் அவரை தவிர்த்து இருக்காங்க, அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாமன்ல வந்து மாமன்ல வந்து சூரிய வச்சுலாம் படம் பண்ணி சுத்தி நீங்க யோகி பாபு சார் தான் வரீங்க. ஆனா யோகி பாபு சார் தவிர்த்து சினிமா இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சினிமா எவ்வளவு பெரிய கடல். யோகி பாபு சார் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட், அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. நீங்க ஏன் யோகி பாபு சார் பேசிட்டு இருக்கீங்க? விஷயம் எவ்வளவு பேர் டேலண்டான பத்தி நீங்க இப்ப யாருமே பேச முடியல. பாலசரவன் நல்லா நடிக்கிறார் காமெடி, அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க, நான் பேசுவேன். சதீஷ் இருக்காருன்னு சொல்லுங்க, வடிவேலு சார் கம்பேக் பண்ணுங்க, அதை பத்தி கேளுங்க, பேசுவேன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க எப்பவுமே யோகி பாபு சார் பத்தி தான் பேசிட்டே இருக்கீங்க, நான் அவரை வச்சு படம் பண்ணதுனால. அதெல்லாம் உள்ள நிறைய கேளுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கேட்கறது தப்பு சொல்ல, பட் ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்களா? சினிமா ஒரு கடல், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மீடியாவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், எவ்வளோ நீங்க ப்ரெஸ் மீட் போறீங்க. அதுல நல்ல விஷயங்கள்லாம் கேளுங்க, நம்ம ஷேர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. என் படத்தோட விஷயம்லாம் கேளுங்க, நான் சொல்லுவேன். இப்போ நீ கேட்டீங்க, வில்லன் வந்து பேசினாரு, அழகா வந்து இந்த டைம் பார்க்காம நடிச்சு கொடுத்தாரு, நான் எவ்வளவு போல்டா சொன்னேன். நான் என்னோட படம் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் ஃபோன் ஜெயிலர் 2ல அவர் நடிக்கிறாருன்னு, அவர் ஒன் ஆஃப் த வில்லன். அப்போ எனக்கு சந்தோஷம், அப்பா நம்ம படத்தோட வில்லன் தான் ஜெயிலர் 2ல நடிக்கிறாரு, ஐ வாஸ் ஹாப்பி. அப்ப அந்த மாதிரி ஷேரிங்லாம் நான் இந்த சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனிதிங் யோகி பாபு சாரே பேசும்போது என்னன்னா, ஓகே அவரும் நல்ல நடிகர், அவ்வளவுதான். பட் எங்களுக்கு நடந்ததை கேட்டீங்க, நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். தொடர்ந்து
அப்படி பேசாதீங்க. நாங்க சப்போர்ட் பண்ணி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லாரும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 50-60 கோடி சம்பளம் வாங்குற டைரக்டரும் கூட எங்கிருந்து ஆரம்பிச்சாங்க நீங்க எல்லாரும் ஒரு முறை யோசிங்க. சரிங்களா? எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து எங்களோட தயாரிப்பு நிறுவனம் சார்பாக கடைசி தோட்டா இந்த படம் வந்து அமேசானில் வந்து வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. சந்தோஷமான விஷயம். அது மக்களுக்கு நன்றி தெரிவிக்காத இந்த விஷயத்துக்கு ஒரு சின்ன ஒரு ப்ரெஸ் மீட்டு மற்றும் எஃப்எம்எஸ் சைட்லேருந்தும் நிறைய ஃபோன் கால்ஸ் இந்த மாதிரி நல்லா மலேசியா சிங்கப்பூரில் நல்லா போயிட்டு இருக்குன்றது. ராதாரவி சாரோட ஆக்டிங் வந்து சிங்கப்பூரில் ரொம்ப அந்த சீன்ஸை வந்து பார்த்துட்டு இன்டர்வல் பிளாக்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு அப்படின்னு ஃபோன் கால்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமான ஒரு நிமிஷமாக இருந்தது. அதை மக்களாகிய உங்களுக்கு வந்து இந்த இன்டர்வியூ மூலமா ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். மேலும் இந்த படம் வந்து இப்போது டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா தெலுங்கு, ஹிந்தியில் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு பாஸ்ட் 3 days பிஃபோர். அதுலேயும் நல்லா வரவேற்பு கொண்டு இருக்கு. அதனால் மக்கள் இன்னும் சப்போர்ட் பண்ணணும். எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு நீ சப்போர்ட் கொடுத்தாலே போதும். பார்ட் 2 விரைவில் இந்த செப்டம்பர் தேதி வந்து ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ணுறோம். நாங்கள் அது ஒரு என்ன சொல்ற பேன் சவுத் இந்தியா மாதிரி இருக்கும். ஆந்திரா, தெலுங்கு, கர்நாடகா அது மாதிரி அங்கேருந்து எல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு பேன் சவுத் இந்தியாவாக ஒரு கிரியேட் பண்ணி போயிட்டுருக்கோம். பேன்ட்டு சொல்கிறத விட ஒரு நல்ல கதாபாத்திரம் தேவைப்பட்டது எங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட். அதனால் இங்கே இல்லையான்னு கேட்டால் அப்படி கிடையாது, தேவைப்பட்டதுனால எடுத்திருக்கோம். அதனால் ஒரு இன்னும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் கடைசி தோட்டாவை அப்படின்றதுக்காக தான் இப்போ அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்லாம் ஃபிக்ஸ் பண்ணி போயிட்டுருக்கோம். மேலும் இங்கேயும் நிறைய ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக நடிச்சுட்டு தான் இருக்காங்க, இன்க்ளூடிங் ராதா சார் நடிக்க. இந்த படத்தில் வந்து வில்லனா நடிக்கிறவர் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹிட் படத்தில் நடிச்சு கேள்விப்பட்டோம். ஸோ அது என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்க? சேம் சப்ஜெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போயிருக்கீங்களா? இல்லை, அதான் அந்த ரோல் தேவைப்பட்டது. பார்த்தீங்கன்னா போர் தொழிலில் பார்த்தீங்கன்னா அந்த கடைசி 20 minutes அவ்வளோ நேரம் கொண்டு வந்த ட்விஸ்ட் சரத்பாபு சார் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். பட் அந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப யாருமே எதிர்பார்க்க ட்விஸ்ட். அவரோட ஆக்டிங்கே ரொம்ப டெவில் ஸ்டைலில் இருந்தது. அவரோட ஃபேஸை பார்த்தாலே இப்போ நாங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே என் பக்கத்தில் உட்காந்துருந்தார். உட்காரும்போது ஆனால் ஜாலியாக பேசியிருந்தாரு. அந்த ஒரு அந்த ஸ்டைல் ஆஃப் வில்லன் சமயமாக அவரோட பேச்சே கிடையாது. ரொம்ப ஹம்பிள், செம ஹம்பிள் பர்சன். என்னன்னா ஒரு 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 கேப் போட்டுக்கிட்டு ஒரு பேக் மாட்டின்னு ஷூட்டிங் ஸ்பாட் வராரு, லொக்கேஷன் வராரு, நேராக வராரு, என்ன காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு இன்னும் ஒரு இயல்பாக இருந்தார். டைம்லாம் பார்க்குறதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் சில ஆர்டிஸ்ட், நான் எல்லாரும் சொல்ல பெரிய பெரிய ஜாம்பவானா இருக்காங்க, சில ஆர்டிஸ்ட்டுங்க டைம்லாம் பார்க்குறாங்க. பட் எனக்கு நான் இப்போ இந்த படம் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா காலையில் 5:30 வந்துட்டாரு, நைட்டு 11:45 நடிச்சார். செம பேஷன். அதோட அனுபவம்லாம் ஒரு தயாரிப்பு நிறுவனத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்கேயாவது டைம் ஆடிச்சோ போறாங்கன்னு நடிச்சேன். பட் ஹி வாஸ் சப்போர்ட்டட் வெரி வெல் டு அவர் ப்ரொடக்ஷன். கடைசி தோட்டா அப்படின்ற ஒரு படம் டைட்டில் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சிருக்கீங்க. செகண்ட் பார்ட்டும் எப்படி கடைசி தோட்டா 2 வைக்கிறீங்களா? இல்ல, அதுக்கு ஒரு நேம் டைட்டில் வச்சிருக்கோம். அது ஒரு நல்ல அது எல்லாமே உங்களுக்கு ப்ரொமோவோட உங்களுக்கு செப்டம்பர் 12 வந்து கரெக்டா உங்களுக்கு லான்ச் ஆயிடும். கரெக்டா இந்த படத்துல வந்து ராதாரவி சார் நடிக்கிறாரா? இருக்காரு. அவரோட போர்ஷன் கண்டிப்பா இருக்கும். அப்படி இருந்தா தான் அதை கண்டினியூ பண்ண முடியும். அவர் கண்டிப்பா இருப்பாரு. ரெண்டாவது இதுல பெரிய லெஜெண்டா நடிக்கிறாங்க, ராதாரவி சார் நடிக்கிறாங்க. அதை தவிர்த்து தமிழ்லேயே நிறைய பேர் இப்போதைக்கு சொல்ல மாட்டேன், சஸ்பென்ஸாக இருக்கட்டும். எல்லாமே அந்த ப்ரொமோஷன் பார்க்கும்போது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இட் வில் பி த சர்ப்ரைஸ் ஃபார் த ஆடியன்ஸ் எல்லாமே. அப்போ கண்டிப்பா வந்து இதுலயும் மனிதா அவர்களை எதிர்பார்க்கலாமா? இல்லை, இந்த பாட்டுக்கு தேவைப்படல எங்களுக்கு. மேடம் வந்து ஏன்னா நம்ம ஸ்கிரிப்ட்ல எழுதும்போது அந்த ஒரு சாப்டரே வராது. நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, அந்த போர்ஷன் அதோட முடிஞ்சிருக்கும். இந்த பாட்டில் அந்த ரோலுக்கு இடம் இல்லைன்னு சொல்லலாம். இல்லையே, எப்படி ஃபர்ஸ்ட் பார்ட்ல தான் நீங்க வந்து அவங்க தான் எல்லாத்தையும் கொள்ளையடிக்கிற மாதிரி காட்டியிருக்கீங்க. எப்படி முடியும்? ஃபர்ஸ்ட் பார்ட்டை கரெக்டாக பார்க்கல. என்னைக்கு ராதாரவி என்ன பண்ணாரு பார்த்து சொல்லுங்க. ராதாரவி என்ன முடிச்சுட்டு போறாரு பார்க்கணும். நியூஸ் படிக்கிறாரா? நியூஸ் படிக்கும் போது தப்பித்து விட்டாருன்னு வருது. அந்த பையன் செத்து போயிட்டாரு. யாசு செத்து போயிட்டாரு. அப்போ அந்த யாசு சாவடிச்சது யாரு உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும். அப்ப அவர் எங்க போனார்? ஒருவேளை வந்து வனிதா அவர்கள் ப்ரமோஷன் வரலன்றதுனால இந்த படத்துல பாக்கல. ப்ரமோஷன் எல்லாம் வந்தாங்க. பட் கடைசி நேரத்தில் அவங்க சொன்னாங்க, என்கிட்ட சொன்னாங்க பிஸியா இருந்தேன் அப்படின்னாங்க. பட் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க நடிச்ச வரைக்கும் குட் போர்ஷன்ஸ் நல்லா இருந்தது.
அதனால இப்பெல்லாம் நான் ப்ரமோஷன்ஸ்க்கு எதிர்பார்க்காத போயிடுச்சு என் மைண்ட்ல. அதனால நல்லபடியாக நடிச்சோமா, முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரிலீஸ் பண்ற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் கிட்ட எப்படி போய் சேர்க்கணும்னு வேண்டி தான் இப்போ நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால ப்ரமோஷன் வந்தா எங்களை மாதிரி தயாரிப்பாளருக்கு ரொம்ப நல்லது, வரலன்னா வருத்தப்படுவோம் தான். ஓகே, இங்க நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து எல்லாருமே சொல்றதுன்னா ப்ரொமோஷனுக்கு யாருமே வரல, ஆர்டிஸ்ட்ல வரமாட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலின்ற ஒரு படம் வந்து பெரிதளவுல ப்ரொமோஷன் இல்லை, ஆனா இன்னைக்கு தேட்டரிக்கலா பெரிய வாக்கிங் இருக்கதா வந்து ரிப்போர்ட் வருது. ஸோ இந்த டிஃபரன்ஸ் எப்படி பாக்குறீங்க? சூப்பர். ஏன்னா அதுல வந்து சின்ன சின்ன ரோல் பண்ணவங்கலாம் டெய்லி ப்ரொமோஷன் வராங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி எல்லா ஆக்டரும் வந்தா ரொம்ப சந்தோஷமான வகையில். ஏன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து கடைசி இப்போ 2 or 3 days பிஃபோர் தான் வீட்டில் கூப்பிட்டாங்க, இந்த மாதிரி போகலாம் வாங்க. பட் ஃபர்ஸ்ட் ரெட்ரோ போகலான்னாங்க, பட் எனக்கு டைம் இல்லை. அப்புறம் டூரிஸ்ட் ஃபேமிலி பார்த்தே ஆகணும் பிடிவாதனாங்க, போய் பார்க்க ஃபேமிலி போடணுன்னாங்க. தென் போய் பார்த்தேன். ஒரு நிமிஷம் கூட டைரக்டர் என்ன சொல்லுவேன், இந்த லேக்னு சொல்ல வேணாம், பட் எதுவுமே இல்லை. அது எப்போ முடிஞ்சது, இன்னொரு பார்க்கலாமா அடுத்த ஷோ அப்படின்னு அளவுக்கு யோசிச்சேன். நல்லா இருந்தது. எல்லார் ஃபேமிலிலையும் ஒரு என்னென்ன என்டர்டைன்மெண்ட் நடக்குமோ அந்த பிளே இருந்தது. எக்ஸ்ட்ரானரி. இந்த சின்ன ஏஜ்ல டைரக்டர் வந்து எக்ஸ்ட்ரானரி, 24 வயசு பிரதருக்கு. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்துக்கள். ஃபியூச்சர்ல வந்து ஒரு பெரிய டைரக்டரா வரதுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நான் வாழ்த்துக்கள் சொல்றேன். எப்பவுமே நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டே இருப்பீங்க. என்னோட பேனர்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ்க்கு இல்ல பெரிய ஆக்டர்ஸ்க்கு நான் வாய்ப்பு தரது விருப்பப்படுங்க. இப்போ வரும் வளர்ந்து வர இயக்குநர்களுக்கு நடிகருக்கு நான் வாய்ப்பு தர விருப்பப்படுறேன் நீங்க. இதே விஷயம் தான் வந்து இப்ப டூரிஸ்ட் ஃபேமிலி விஷயத்தையும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களோட ஐடியாலஜி வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல படங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிட்டு இருக்குங்கும் போது இது இன்னமும் உங்களோட பேனர்ல எந்த அளவுக்கு ஒரு பூஸ்டப்பா எதிர்பார்க்கலாம்? கண்டிப்பா. யங்ஸ்டர்ஸ் கிட்ட தான் டேலண்ட் இருக்கு, பெரியவங்க கிட்ட இல்லை. பட் யங்ஸ்டர்ஸ் வந்து என்னன்னா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் நம்ம போயாகணும். ஏன்னா அவங்களோட கண்டென்ட் எனக்கு தெரிஞ்சு யங்ஸ்டர்ஸ் பெரியவங்களோட கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் பிரதர். எனக்கு டூரிஸ்ட் ஃபேமிலிலாம் வந்து கண்டென்ட் ஸ்ட்ராங், யதார்த்தமா வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த அழகாக எடுத்திருக்காரு. என்னங்க ராமேஸ்வரத்துலேருந்து வராங்க அவ்வளவுதான். மற்றபடி வீட்டுக்குள்ள நடக்கிற சுவாரஸ்யங்கள்னா எல்லார் வீட்லையும் நடக்கிற ஒரு இயல்பான விஷயம் தான். அதனால அந்த படம் வந்து ஈஸியாக சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாரும் மனசுல உட்காந்துரும். அதுவும் இல்லாமல் அந்த சின்ன வயசுன்னே சொல்ல முடியாது பிரதர். எக்ஸ்ட்ரானரியா ஒரு அனுபவசாலி. ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 படம் 15 படம் எடுத்த டைரக்டர் எவ்வளவு ஸ்பெஷலிஸ்டா அவர் வந்து பண்ணிட்டு போறோம், அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரானரியா பண்ணாரு. அதனால திறமை எங்க இருந்தாலும் வந்துடும் பிரதர். அதுல ஏஜ் சின்னவங்க நியூ கமர்ஸ் எல்லாம், பட் நியூ கமர்ஸ்க்கு தரதான் எங்களோட ப்ரொடக்ஷனோட குறிக்கோளம். இப்போ நியூ ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய லாஸ் வருது, நிறைய தேட்டர்கள் இது ரெகுலரா ஃபேஸ் பண்ற ஒரு விஷயம் தான். பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா சின்ன படங்களுக்கான ஒரு தேட்டரிக்கல் கவுண்ட் வந்து ரொம்ப குறையுது அப்படின்றாங்க. ஸோ இதுக்கான ஸ்டெப் வந்து தயாரிப்பு சங்கத்திலிருந்து என்ன எடுத்துக்கலாம்? நீங்க உங்க படம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணீங்க? இதுக்கான ஸ்டெப் என்ன? இல்ல இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஸ்கிரீன் அதிகப்படுத்திருக்கான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு கிடைச்சிருக்கு. அது என்னன்னா படத்தை ரன் பண்ண அப்புறம் தான் தெரியும். நீங்க முதல்ல அந்த டூரிஸ்ட் ஃபேமிலி பாருங்க, கம்மியா தான் இருந்தது. அது மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் நல்ல கண்டென்ட்டா இருந்தா கண்டிப்பா நீங்க தேட்டர் போட கூட நீங்க சண்டை கூட போட வேணாம். ஒரு 50 தேட்டர் போட்டீங்கன்னா, ஆனா அதுவே இன்னைக்கு பல தயாரிப்பாளர்களுக்கு எந்த தேட்டர் கேட்டால் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஆர்டிஸ்ட் பாக்குறாங்க, இந்த ஆர்டிஸ்ட் இருந்தா படம் ஓடும், அப்படி இல்லைன்னா ஓடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படிலாம் இல்லை. பட் இது இப்போ தயாரிப்பாளர் சங்கம் இப்போ அதை பேசிட்டு இருக்காங்க. போன இன்டர்வியூலே தலைவர் பேசியிருந்தார். இந்த மாதிரி வந்து நெக்ஸ்ட் வந்து நாங்கள் தேட்டர்ஸ் டீம் கிட்ட பேசிட்டு இருக்கோம், சின்ன படத்துக்கு காஸ்ட் வந்து கம்மி பண்ண போறதா. ஏன்னா இப்போ சமீபத்தில் எல்லா விஷயங்களும் அவர் சூப்பராக ஒரு போல்டாக ஒரு விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காரு. அதனால இதையும் பண்ணாருன்னா எல்லா சின்ன படங்களுக்கும் இப்போ 100 ரூபா சொல்லணும் டிக்கெட்டு, 120 ரூபா ஹை கிளாஸ் டிக்கெட்னா கண்டிப்பாக மக்கள் உள்ள போவாங்க. நான் ஏன்னா எந்த படத்துக்கு எவ்வளோ காசு கொடுத்து போகணுன்றது மக்கள் அது எதிர்பார்க்குறாங்க. பட் அதுபடி நெக்ஸ்ட் தயாரிப்பாளர் சங்கம் அது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் நம்பிக்கையோடு தான் இருக்கும். உங்களோட படத்துல வந்து யோகி பாபு சைடுல ஒரு சின்ன ஒரு பிரச்சனையை ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் இப்ப அவரோட படம் ஒரு ரிலீஸ் அப்போ வந்து ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயம் கன்வே பண்ணியிருக்காரு. நான் 2 நாள் நடிச்சதுக்குலாம் 1 நாள் நடிச்சதுக்குலாம் வந்து நான் ப்ரொமோஷன் வந்து தர முடியாது, எனக்கு நிறைய இடத்துல பெண்டிங்லாம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் சைட்ல நான் என்னாலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? அவர் சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் பேசுறாரு. பட் நீங்களும் ஒரு சில கேள்விலாம் கேட்கலாம். மீடியாவை உங்ககிட்டயும் சொல்றேன், நீங்க எந்த படம் நீங்க கேட்கலாமே. அவர் சொல்றாருல, அங்கேருந்து யாராவது ஒருத்தர் போல்டா நீங்க என்னென்ன படம்னு சொல்லுங்க லிஸ்ட்னு கேட்டா அவர் சொல்ல போறாரு. அதுல ஏன் படமும் கொஞ்சம் கேளுங்க, இந்த மாதிரி பெண்டிங் தரமான்னு கேட்ட சொல்லுவார். நாங்கெல்லாம் வந்து 8 மாசம் முன்னாடி பணம் கொடுத்தோம், அதுக்கு பதில் இன்னும் வரல. பட் அவர் பேசுறது என்ன, எங்களை பொறுத்துக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன்னா ஒரு நடிகர் பணம் வாங்கிட்டாருன்னா அது கரெக்டா முடிச்சு கொடுக்கணும். ரஜினி சார்லாம் பாருங்க, நீங்கெல்லாம் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறது காரணம் அதுதான்.
ரஜினி சார் ஆகட்டும், விஜய் சார் ஆகட்டும், அஜித் சார் ஆகட்டும், நிறைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அமர்கலம் படத்துல வந்து நான் ஒரு இன்டர்வியூ பார்த்த சமீபத்துல பேமெண்ட் வாங்காம நடிச்சிருக்காரு. ஏன்னா அது போன படம் அந்த ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் ஆயிடுச்சு போல இருக்கு, அது பேமெண்ட் வாங்காம நடிச்சு கொடுத்துருக்காரு. அது நேற்று தான் சரண் சார் பேட்டியில பார்த்தேன். அந்த மாதிரிலாம் இருக்காங்க பிரதர். அந்த மாதிரிலாம் இருக்கும்போது தயாரிப்பாளர் அடுத்த படம் திருப்பி அவரை வச்சே போகணும்னு ஆசை வரும். இப்போ பாருங்க, எனக்கு யோகி பாபு வச்சு படம் பண்ணணும்னு ஆசையே வராது. பண்ண டார்ச்சல் அந்த மாதிரி சொன்னா எனக்கு அடுத்த கிரியேட்டிவ் யாரா பார்க்கலாமா, அடுத்த காமெடியன்ஸ் யாரா பார்க்கலாமா என்னோட மைண்ட் ஸ்ட்ரைக் ஆகும். நிறைய பேர் இருக்காங்க, நம்ம தான் என்கரேஜ் பண்ணணும். என் பாலசரவன் நல்லா பண்றாப்புல, நிறைய பேர் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்திருக்காங்க. எனக்கு ஒருவேளை அந்த படம் கரெக்டாக இருந்துதான் சொன்னேன், அடுத்த படம் யோகி பாபு போடலாம் அப்படின்னு ஒரு ஆசை வரும். எங்க ஆசை வரும்? என்னோட டீம்ல நிறைய 2 ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்னும் ஒரு 10 லட்ச ரூபா வாங்கி இன்னும் அடி கூட இல்லை. படம் கேட்டால் அவரும் பொண்ணு தான் இருக்காரு ப்ரெஸ் மீட்டுக்கு. அதில் அவன் இஷ்டம் படுத்தாரு. எனக்கு அதான் இப்போ சொன்னாரு, என் படத்துக்கு 8 மாசம் வரைக்கும் வரல படம். இது கேளுங்க பார்க்கலாம். உங்களுக்கு நீங்களாம் வந்து மீடியா இருக்கீங்க, நீங்களாம் ஒரு வார்த்தை அவர் சொல்ல மட்டும் தான் நீங்க கேட்கணும். லோக்கல் சாருக்கு படம் எப்படி சார் நீங்க பிப்ரவரி மாசமே வாங்கிட்டு செப்டம்பர்ல மேலதான் வந்தீங்களாமே சார் கேட்டீங்கன்னா பதில் சொல்லுவாங்க. ஏன்னா ப்ரொடியூசர்ஸ் வந்து 2 பேருமே லேடிஸ், என்னோட ஒய்ஃபும் என்னோட அக்காவும். ஈஸியாக ஏமாத்திட்டாரு. பட் இப்போ என்ன ஏமாற்ற முடியாது. இப்போ நான் வந்து இப்போ லேடிஸ் வந்து அக்கா அக்கான்னு பேசி மேடம் பேசி எங்கள் ஃபேமிலியில் வந்து அவர் நல்ல பேர் வாங்குற மாதிரி வாங்கி 8 மாதம் விட்டுட்டார். எங்கள் வீட்டில் பாட்டு இருங்கப்பா வெயிட் பண்ண அவர் தான் அவர் சொல்கிறாருன்னு சொல்ல. ஆனால் என் படம் இப்போ ஜெயிலருக்கும் டப்பிங், என் படம் ஓடிட்டு இருக்கு, ஜெயிலருக்கு ஓடுறாரு, இதை விட்டுட்டு ஓடுறாரு. ரஜினி சார் படம் நானும் ரஜினி சார் வச்சு படம் எடுத்தேன்னா கண்டிப்பாக எனக்காக வருவான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு அவரை வச்சு படம் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்தடுத்த கிரியேட்டிவ் பர்சன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அவரை பற்றி பேசவும் டைம் வேஸ்ட்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் கேட்டால் போய் சொன்னேன். ஏன்னா வந்து அவர் அவ்வளோ தூரம் பேசினா பார்த்தேன், அன்னைக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் பார்த்தேன். என்ன பெண்டிங் இருக்குதுன்னு சொன்னார். சந்தோஷம், பெண்டிங் உள்ள எடுத்து வாங்கிக்கோங்க, வாங்கிட்டு பண்ணுங்க. வாங்கிட்டு பண்ணாத படங்கள் எங்களை மாதிரி ஆட்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுத்தா சந்தோஷம்ன்றது எல்லாம் வல்ல முருகனோட தயவு சொல்றேன். ஜோரா கைத்தட்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கைத்தட்டும் வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு பக்கம் இருக்கு. இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டா வந்து சந்தானம் படமும் சூரி படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. நீங்க சொன்னீங்க நிறைய காமெடியன்ஸ் அவரை தவிர்த்து இருக்காங்க, அவரை வச்சு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப மாமன்ல வந்து சூரிய வச்சுலாம் படம் பண்ணி சுத்தி நீங்க யோகி பாபு சார் தான் வரீங்க. ஆனா யோகி பாபு சார் தவிர்த்து சினிமா இல்லையா? நீங்க பதில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சினிமா எவ்வளவு பெரிய கடல். யோகி பாபு சார் இஸ் ஒன் ஆஃப் த பார்ட். அவ்வளவுதான் வச்சுக்கோங்க. நீங்க ஏன் யோகி பாபு சார் பேசிக்கிறீங்க? விஷயம் எவ்வளவு பேர் டேலண்டான பத்தி நீங்க இப்ப யாருமே பேச மாட்டீங்களா? பாலசரவன் நல்லா நடிக்கிறார் காமெடி, அவரை பத்தி 2 வார்த்தை சொல்லுங்க, நான் பேசுவேன். சதீஷ் இருக்காருன்னு சொல்லுங்க, வடிவேலு சார் கம்பேக் பண்ணுங்க, அதை பத்தி கேளுங்க, பேசுவேன். எவ்வளவு பேர் வந்திருக்காங்க. நீங்க எப்பவுமே யோகி பாபு சார் பத்தி தான் எடுத்து பேசிட்டே இருக்கீங்க, நான் அவரை வச்சு படம் பண்ணதுனால. அதெல்லாம் உள்ள பிரதர், நிறைய கேளுங்க, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க கேட்கறது தப்பு சொல்ல, பட் ஒரே பாயிண்ட்ல இருக்கீங்களா? சினிமா ஒரு கடல், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. மீடியாவுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும், எவ்வளோ நீங்க ப்ரெஸ் மீட் போறீங்க. அதுல நல்ல விஷயங்கள்லாம் கேளுங்க, நம்ம ஷேர் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், சந்தோஷமா இருக்கும். வேற ஒன்றும் கிடையாது. என் படத்தோட விஷயம்லாம் கேளுங்க, நான் சொல்லுவேன். இப்போ நீ கேட்டீங்க, வில்லன் வந்து பேசினாரு, அழகா வந்து இந்த டைம் பார்க்காம நடிச்சு கொடுத்தாரு, நான் எவ்வளவு போல்டா சொன்னேன். நான் என்னோட படம் ஷூட்டிங் இருக்கும்போது அவர் ஃபோன் ஜெயிலர் 2ல அவர் நடிக்கிறாருன்னு, அவர் ஒன் ஆஃப் த வில்லன். அப்போ எனக்கு சந்தோஷம், அப்பா நம்ம படத்தோட வில்லன் தான் ஜெயிலர் 2லயும் நடிக்கிறாரு, ஐ வாஸ் ஹாப்பி. அப்போ அந்த மாதிரி ஷேரிங்லாம் நான் இந்த சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கும். எனிதிங் யோகி பாபு சாரே பேசும்போது என்னன்னா, ஓகே அவரும் நல்ல நடிகர், அவ்வளவுதான். பட் எங்களுக்கு நடந்ததை கேட்டீங்க, நம்ம சொன்னோம், அவ்வளவுதான். தொடர்ந்து இப்போ ப்ரொடியூசராகவே பண்ணிட்டு இருக்கீங்க. ப்ரொடியூசரா பண்ணல. இப்போ அடுத்த படம் அடுத்த மாசம் ஜூன் மாசம் வந்து பேன்ஷின்னு ஒரு படம் வந்து தமிழ்ல மலையாளத்துல மியூசிக் ரிலீஸ் ஆகுது. என்னோட மியூசிக்ல 2 படம் ரிலீஸ் ஆகுது. பேன்ஷி ஹாரர் த்ரில்லர், ஹாரர் மூவி. ஜூன் லாஸ்ட் வீக் தமிழ் மலையாளம். அதுக்கு அடுத்து செப்டம்பர். ஆனால் மியூசிக் தான் என்னோட பேஷன். நான் அன்னைக்கு முதலே சொல்லிட்டு இருக்கேன். ப்ரொடக்ஷன் வந்து கடவுள் கொடுக்கப்பட்டது. அதனால கடவுள் கொடுத்ததை வந்து அது கடவுளா பார்த்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. அதனால மியூசிக் இஸ் மை பேஷன். நான் அதை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். இப்பயும் நீங்க ஏதாச்சும் டைரக்ட் பண்ற ஐடியா இருக்கு அப்படியா? ஏற்கனவே போன இதுலயே உங்களுக்கு சொல்லிட்டேன், கடைசி தோட்டா ஒரு 25 நாள்ல சொல்லிட்டேன். கடைசி தோட்டா 2 நான் தான் டைரக்ட் பண்றேன்னு சொன்னேன். அதனால போயிட்டு தான் இருக்கு. அது சஸ்பென்ஸா சொல்லணும்னு, பட் ப்ரோமோ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அது ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் திலீபன் சார் தான் எழுதிட்டு இருக்காரு மலையாளத்துல. அவர் தான் ஃபுல்லாக ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்காரு. பக்கா சார். அது வந்து உங்க எல்லாமே அந்த ப்ரோமோ உங்க என்னன்னா எல்லாமே இப்பயே சொல்லிட்டேன்னா, ஒரு இதுல வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், ஒரு என்டர்டைன்மெண்ட் இருக்கும், ஒரு எல்லாமே எல்லாம் ஜாயிண்டா இருக்கும். ஒரு ஃபேமிலியோட விஷயமும் இருக்கும், ஃபேமிலி ஜானர் விஷயமும் இருக்கும். ஒரு குடும்பத்துல உட்காந்து பார்த்தா ஆஹா இந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்குமே ரசிப்பாங்க. இந்த மாதிரி எல்லா ஜானரும் இருக்கு. அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணலாம். சின்ன பசங்கள்லேருந்து சின்ன குழந்தைங்க உட்காந்து பண்ணலாம். கண்டிப்பா என்னோட அடுத்த படம் வந்து
குழந்தைங்களேருந்து பார்க்கணும், வியூ வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் படம் இருக்கு. அதனால பாம் பிளாஸ்ட், இந்த கத்தி குத்து அதெல்லாம் இருக்காது. பட் சஸ்பென்ஸ் நல்லா இருக்கும். சஸ்பென்ஸ் ஃபேமிலி ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் ஆகும் கண்டிப்பா. சார் உங்க பேனர்ல இப்ப வேற என்னென்ன படங்கள் சார், என்னென்ன ஜானர்ல எடுக்கலாம்னு ஐடியா இருக்கீங்க? என்ன மாதிரி டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய ஹோம் இருக்கும் சார்? நல்ல டேரக்டர்ஸ்க்கு வந்து என்ன விஷயம்னா, நீங்க வந்து நல்ல கண்டென்ட்டா கொண்டு வந்தா நம்ம எடுக்க போறோம். அது எந்த ஜானர் சரி, இந்த ஜானர் வந்து இயல்பா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த ஜானர் வந்து மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகுதா, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்கள் கிட்ட ரீச் ஆகாத விஷயம் எந்த படமும் யாரும் மக்கள் பாக்குறது இல்லை. அதனால கண்டென்ட் வைஸ் தான் நான் இப்போ செலக்ஷன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால அது போயிட்டு இருக்கு. கடைசி தோட்ட பார்ட் வந்து நீங்க டைரக்ட் பண்றதா ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க. ஏன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்த டைரக்டர் பண்ணல, என்ன காரணம்? அவர் வேற படம் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது இது நான் பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு, ஏன்னா நான் அதுக்கு லீடு வச்சிருந்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துமே டிஸ்கஷன் வந்து ஸ்டோரியே 3 பேர் சேர்ந்து தான் ரெடி பண்ணது. அதிலே போட்டிருப்பாங்க 3 பேர் தான் இருக்கும், என் பேரும் இருக்கும் ஸ்டோரியில இருக்கும்போது. பட் அதுலேருந்து வேணும், நான் ஒரு கற்பனை வச்சிருந்தேன். பட் அந்த கற்பனை எனக்கு தேவைன்னும் போது நான் தான் உள்ள என்ட்ரா வேண்டியதாக இருந்தது. சரி, அது என்ற போது கடைசியில் இப்போ நல்ல விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். இந்த தயாரிப்பாளர் சங்கம் ஆரம்பிச்சது போனது, இந்த எல்லா விஷயம் போது சில நல்ல விஷயங்கள்லாம் வந்தது. அப்போ சரி கொஞ்சம் ஷூட்டிங் ஹோல்ட் பண்ணேன். சரி இவங்க ஏதோ நல்ல விஷயங்கள்லாம் ரொம்ப நாள் கழிச்சு காதுக்கு நல்ல விஷயம்லாம் கேட்குறது, தலைவர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து ஷூட்டிங்கை இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் வீக்கு ஷூட் பண்ணிட்டு, சரி எங்களுக்கு ஏன்னா ஒரு லைட் மேன் பார்த்தாலும் ஒரு 3 லைட் தான் போடுவோம், 7 லைட் மேன் வராங்க பாவம். கேட்டால் அவங்க சங்கத்தை அப்படியே சொல்றாங்க. அதனால நிறைய படங்கள் என்னோட 3 படம் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன். 3 லைட் தான் இருக்கும் அந்த அன்னைக்கு. அந்த 3 பேருக்கு 7 பேர் வருவாங்க. 7 பேருக்கு என்னாச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, 10,000 ரூபாய். அதனால இதெல்லாம் நிறைய சொல்லியாச்சு. அதனால வந்து இன்னைக்கு தயாரிப்பாளர் சங்கம் அது ஸ்டெப் டவுன் எடுத்ததுனால தான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் சாருக்கு தலைவருக்கெல்லாம் இன்னைக்கு வாழ்த்துக்கள் போட்டு அனுப்பிச்சேன். எங்களுக்கு தேவை ஒரு தயாரிப்பாளர் நல்லபடியாக வரணும்னா பட்ஜெட் அதை வந்து இன்னைக்கு இவ்வளோதான் அப்படின்னா அத்தனை பேர் தான் அனுப்பணும். நான் இவ்வளோ பேர் தான் அனுப்புவேன்னு சொல்லிட்டு நான் அது 2 படத்தையும் ரொம்ப அது கிரிட்டிக்கலாக அனுபவிச்சிருக்கேன் விஷயத்த. பட் அது சுமூகத்தில் இன்னைக்கு ஆரம்பிச்சு எம்ப்ளாயிஸ்லாம் வந்திருக்கான்னு கேள்விப்படும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த நேரத்தில் நான் தலைவருக்கு நன்றி சொல்றேன். மேலும் மேலும் தலைவர் எடுக்கிற அத்தனை முடிவுக்கும் அவர் என்ன முடிவெடுத்தாலும் நான் வந்து எங்களோட பேனர் வந்து அவரோட இருக்கும்ன்றது இந்த நேரத்தில் சொல்றேன். தயாரிப்பாளர் சங்கம் எடுத்த இந்த முடிவுனால வந்து சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? அதான் சொல்லிட்டேன் எவ்வளவு நேரம். நீங்க பாருங்க, இப்ப நான் 3 லைட் எடுப்பேன். 3 பேருக்கு 4 பேர் வந்தா ஓகே, இன்க்ளூடிங் எலக்ட்ரிஷியன். 4 × 1000 ரூபான்னு வச்சுக்கோங்க. நான் சொல்றது இப்ப 1000 ரூபாய் கொண்டு வர போறாங்க. இதுக்கு முன்னாடி 1500 ரூபாய் இருந்தது. முதல்ல 900 ரூபாய் கொடுத்திருந்தேன். லோக்கல் சர்க்கிள் 900 ரூபாய் கொடுத்தேன். 600 ரூபாய் ஏற்றிட்டாங்க. அதுவே என்ன தலைவர் இப்படி ஏற்றிட்டாருன்னு வருத்தப்பட்டிருந்தோம். அப்புறம் இப்போ விஷயம் தான் தலைவர் பேசும்போது தெரியுது, ஓகே அது அவங்களோட பர்சனல் விஷயம், பெப்சிக்கு அவங்களுக்கு அதுக்கு நான் வரணும்ல. இப்போ பழையபடி திருப்பியும் கொண்டு வந்துட்டு பண்றக்கா, அதில் உங்களுக்கு எத்தனை லைட் வேணுமோ நீங்க கூட்டுன்னு போங்க அப்படின்னாரு. அப்போ மீதி இருக்கிற 3 பேர் 3 × 1500 4500 ஒரு நாளைக்கு நான் 30 நாள் ஷூட்டிங் என்னாச்சு? அது சிக்கனம் ஆகுது இல்லை? அதனால சிக்கனம் எல்லா இடத்துலையும் நடக்குது. அந்த சிக்கனத்துல ஒரு ஆள் ஆர்டிஸ்டே போட்டு போகலாம், சின்ன ஆர்டிஸ்ட்லாம் போட்டு போகலாம். ஓகேங்களா? நம்ம எல்லாருக்கும் தொழில் கொடுக்குறோம். ஆனா தேவை இருக்க ஆளுக்கு நம்ம போடணும்னு தான் ஆசைப்படுறோம். அது இன்னைக்கு தலைவர் முயற்சி பண்றதுனால தலைவருக்கு எப்போதும் நம்ம இது எப்போ பண்ணுவாருன்னு நான் எல்லா இன்டர்வியூலும் பார்க்க நான் கேட்டுனே இருப்பேன். தலைவர் பண்ணுவாருன்னு ஆசைப்பட்டிருந்தேன். பட் தலைவர் அது பண்ணதுனால அவருக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்கள் சொல்றேன். நிறைய சிறுபட தயாரிப்பாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா படங்கள் வந்து எடுத்துட்டு இன்னும் தேட்டரிக்கலா வந்து ஸ்கிரீனிங் கிடைக்கல, இன்னமும் 2 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள படங்கள்ல இருந்து இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதுல நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஏதோ சோசியல் மீடியா மூலமா குற்றச்சாட்டு வச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு தயாரிப்பாளர் சங்கம் என்ன ஸ்டெப் எடுத்திருக்காங்க? என்ன குற்றச்சாட்டு? அதுதான் சொல்றது, தேட்டரிக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீனிங் கிடைக்க மாட்டேங்குது. இன்கேஸ் இப்ப படமே இந்த வாரம் இல்லைன்னா கூட பழைய படங்களை வந்து பாத்தீங்கன்னா ரீரிலீஸ் பண்றாங்களே தவிர்த்து இந்த படங்களை எடுக்க மாட்டேன்றாங்க. அதனாலதான் இப்போ தேட்டருக்கு சங்கத்தை கூட பேசுறேன்னு கடைசியா தலைவர் பேசினார். என்ன பேசினா ஒன்னொன்னாதான் முடிய முடியாது. பிரச்சனை 1000 பிரச்சனை இருந்தது. இத்தனை நாள்ல பாத்தீங்கன்னா தயாரிப்பாளர் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு 1500 பேர் இருக்காங்கன்னா அவர் எத்தனை பேர் படம் எடுக்கிறான்னு நீங்க சொல்லுங்க. அதனால முதல்ல இப்ப தயாரிப்பாளர் சங்கத்தை இப்பதான் தலைவர் வந்து ஒரு கட்டுக்குள்ள வச்சிருக்காரு அப்படின்னு என்னோட கண் பார்வையில தெரியுது. ஆனா அவர் ஒண்ணு தான் பண்ண முடியல. அடுத்தது தேட்டர் அவர்தான் வாக்குறுதி தராரு. அடுத்து தேட்டர் டீமோட உட்காந்து பேச போறேன், டிக்கெட்டை குறைக்க போறேன். நான் இதே பிரஸ் மீட்ல சொல்லுவேன், பாருங்க அடுத்தது பாருங்க தேட்டருக்கு பிரைஸ் கம்மியாகும். கண்டிப்பா ஆகதான் போகுது. 2026 நீங்க பார்க்க தான் போறீங்க.
அது ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியும் பிரதர். அப்போ அவருக்கு எத்தனை ஸ்ட்ரெஸ் இருந்து நமக்கு தெரியாது. நீங்கள் மற்ற சங்கத்தோட வரணும், இன்னும் எவ்வளோ பேமெண்ட் பெண்டிங் இருக்குன்றாங்க. ஆர்டிஸ்ட் கொடுத்த பேமெண்ட்லாம் நடி கூட வர மாட்டேன்ற ஃபீல் பண்ணுறாரு அவர். எத்தனையோ தயாரிப்பாளர், பெரிய தயாரிப்பாளர், சின்ன தயாரிப்பாளர், தயாரிப்பாளர்களுக்கு கொடுத்த பைசாக்கு ஆர்டிஸ்ட் வர மாட்டேன்றாங்க. நாங்கள் பணம் கொடுத்து ஒரு வருஷம் கழிச்சு வர எனக்கு யார் அன்னைக்கு என்ன பெப்சி அன்னைக்கு வந்தாங்களா எனக்கு சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட லோக்கல் சரக்கு படம் டப்பிங்க்கு இன்னைக்கு போறோம்னா எல்லாருக்கும் மெசேஜ் வருது, லோக்கல் சரக்கு டப்பிங் போகக்கூடாதுன்னு வருது. எதனால வருது? பணத்தினால வரல. எனக்கும் இயக்குனருக்கும் ஒரு சின்ன அக்ரிமெண்ட் போடுறதுக்கு நான் தான் ஹோல்ட் பண்ணேன். அது இயக்குனர் வந்து பெப்சி கிட்ட சொல்லி டப்பிங் போகக்கூடாது அப்படின்னு. யாரை கேட்கணும்? என்னதான் கேட்கணும். ஏன் என்னை கேட்காம, ஒரு தயாரிப்பாளரை கேட்காம ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட தான் முறையிடணும் நீங்க. ஏன்னா அப்படிதானே வரணும் ரூட்டு. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுருவேன், நீ வேதனை பட்டிருப்பாங்க. ஒவ்வொருத்தர்கிட்ட கெஞ்ச வேண்டியாச்சு என் நிலைமை. அப்போ ஏன் கெஞ்சணும் கேட்குறேன். பணத்தை போடுற முதலாளிங்க எது கெஞ்சணும் சொல்லிப்பாங்களா? நீங்க அதை உங்களுக்கு தப்புன்னு தோணுச்சுன்னா நீங்க தயாரிப்பாளர் சங்கத்துக்கிட்ட சொன்னா அவங்க எங்ககிட்ட பேச போறாங்க, நாங்க அதை பண்ண போறோம். ஏன்னா பணம் ₹1 பெண்டிங் கிடையாது. ₹1 பெண்டிங் இல்லாததுக்கு நான் அனுபவிச்சேன். அப்படி பார்க்கும்போது அவர்லாம் பேசும்போது நிறைய இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போதுலாம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாருக்கும் இது நிலைமைன்னா ரொம்ப கஷ்டம் தான். அதனால தலைவர் என்ன வழி காட்டுறாரோ, இல்ல பழையபடி நீங்க இப்படி இருக்கலாம், இல்ல பழையபடி நாங்க ஆரம்பிக்கிறவாங்க, அவர் என்ன யாரும் கை காட்டுறாரோ. ஏன்னா எல்லாத்துக்கும் தலைவர் வேணும். தலைவர் என்ன வழிகாட்டுறபடி போறாரோ அது நம்ம சங்கம் போனாதான் சங்கமும் நல்லா இருக்கும், அவராலையும் அடுத்த விஷயங்களை பண்ண முடியும்னு நான் சொல்லிக்கிறேன்.